ரைட். வணக்கம் பிள்ளைகள். வாழ்க வளமுடன். பிள்ளைகள் நாங்கள் இப்போ இந்த மூன்றாவது அழகுல கொஞ்சம் கேள்வியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ரெண்டு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு முதல் உங்களுக்கு தந்த அந்த அளவுக்குரிய ரெண்டு ரிவிஷன் தியரியும் கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? பார்த்து முடிச்ச பிள்ளைகள் தான் அந்த கேள்வியெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். ஓகேயா? அந்த யூடியூப்ல போனீங்கன்னா அதுல ரெண்டு வீடியோக்களும் வடிவா இருக்கு. செஷன் 1 செஷன் 2 வந்து இந்த மூன்றாவது பாடத்தை தான் வடிவா விளக்கப்படுத்தி விட்டுருக்கு. ஓகே தானே? ரைட். இந்தியோட இந்த கேள்வியெல்லாம் முடிச்சிடுவோம் பிள்ளைகள். ஒரு டைம் டேபிள் தான் பிள்ளைகள். ஞாயிறு புதன் வெள்ளி 3 நாளும் 8 to 9. ஓகே தானே? இதுதான் நம்மளோட டைம் டேபிள். எந்த மாற்றங்களும் இல்லை. உங்களுக்கு பிரச்சனைனா ரெக்கார்டிங் போடுவோம். ரெக்கார்டிங் வந்து ஒரு நாள் 24 hours இருக்கும். ஓகே. இப்போ இந்த இரவு போட்டு 12 மணிக்கு நாளைக்கு இரவு 12 மணி மட்டும் இருக்கும். அதுக்குள்ள ஒரு நாளுக்குள்ள பார்த்து முடிச்சிருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது 1 hour ஒதுக்கி பார்த்து முடிச்சிருங்க. அதுக்குள்ள ரெக்கார்டிங் தர மாட்டோம், வேலையும் செய்யாது. ஓகே தானே? ரைட். எக்ஸாம் அது வைக்கல நாட்கள் சொல்லுவோம் நாங்கள். அது இந்த 3 நாள்ல வராது. கிளாஸ் நாட்களுக்குள்ள வராதான். ரைட். அந்த புத்தகடி செய்திட்டீங்களா? 86ஆம் பக்கம் முதல்ல 5 வழி பார்த்துட்டேன் பிள்ளைகள். அதுக்குரிய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் குரூப்ல. ஓகே. அதை பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன், 3ஆம் படம் கிளியர் இல்லாட்டிக்கு சரியா கஷ்டப்படுவீங்க. ஓகேயா? ரைட். மற்ற அதில் 68ஆம் பக்கத்துல இருந்து 77ஆம் பக்கம் மட்டும் சோடியம் மெக்னீசியம் அதெல்லாம் பாடமா சொல்லிட்டேன். ரைட். ஓகே. சரியா? ரைட். 1ஆம் தேதிக்கு பிறகு பேமெண்ட் கட்டினாக்கள் அடிக்கி அது சம்பந்தமா கதைச்சாக்கள் மட்டும்தான் கிளாஸுக்குள்ள வருவாங்க. அந்த குரூப் மாத்தி எடுப்போம். ஓகேயோ? 1ஆம் தேதிக்குள்ள கட்டக்கூடிய கட்டிக்கொள்ளுங்க. அப்படி கட்ட பிரச்சனையா இருக்குது, எனக்கு 5ஆம் தேதி தான் கட்டலாம், இல்லாட்டி 10ஆம் தேதி தான் கட்டலாம், ரெண்டு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி ஏதாவது கட்டுறதுல பிரச்சனைகள் இருந்தா நீங்க எங்களோட ஒரு மெசேஜ் பண்ணி விடலாம், இல்லாட்டி கால் பண்ணி கதைச்சிட்டு அந்த குரூப்ல ஜாயின் ஆகி படிச்சு கொள்ளலாம். படிக்கிறதுக்கு காசு ஒரு தடையா இருக்கக்கூடாது. அதையும் முன்னமே கட்டிக்கொள்ளலாம். ஆனா சொல்லணும் உங்களுக்கு, எனக்கு படிக்க விருப்பம் சார், நான் கிளாஸுக்கு வரேன், ஆனா கொஞ்சம் பிந்தி தான் கட்டுவேன் சொல்லலாம். அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு கிழமைகிட்ட டைம் இருக்கு, பொய்யா கட்டி சேர்ந்து கொள்ளுங்கோ. ஓகே தானே? அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நம்பர் தருவோம். உங்களோட பேர் குறித்த மாதிரி என்ன பேர்ல எல்லாம் வரணும் இருக்கு. இப்ப நீங்க நினைச்ச பேர்ல வருவீங்க. அதுக்கு பிறகு சொல்ற மாதிரி தான் வரணும். அதுக்கு பிறகு 1ஆம் தேதி பிறகுதான் உங்களுக்கு கிளாஸ்ல கிடைக்கிற காடியில் கேட்போம். விளங்குதோ? மைக்கம் பண்ண சொல்லி கதைப்போம். யார்கிட்ட கைப்போன்னு தெரியாது. எழுந்தமா ஒரு 2 3 பேரோட கைப்போம் ஒரு கிளாஸ்ல. ஓகே தானே? அப்படி போ போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிக்கொண்டு வரும் பிள்ளை. பொறுமையா படிச்சு கொள்ளுங்க. ஓகே. ரைட். ஆவர்த்தன அட்டவணை. ஓகே. ரைட். இது ஒரு சின்ன விஷயம் தான் பிள்ளைகள், கவனிங்க. தியரி படிச்சாதான் இந்த அட்டவணை எல்லாம் கிளியரா இருக்கும். படிச்சுட்டு வந்தீங்களோ? ஆவர்த்தன அட்டவணை. எட்டு கூட்டங்களும் 4 ஆவர்த்தனங்களும் உங்களுக்கு இருக்குது. 1 2 3 4 6 7 8. இது முதலாம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம் ஆவர்த்தனம். ஓகே பிள்ளைகள்? ரைட். இவர் தான் சொல்லுவோம் ஆவர்த்தன அட்டவணை. ஓகே. ஆவர்த்தன அட்டவணையில வந்து கண்டுபிடிச்ச வந்த பிள்ளைகள் திமித்ரி மெண்டலீவ். யார் கண்டுபிடிச்சது? திமித்ரி மெண்டலீவ் என்றதான் இதை உருவாக்கினவர். இதுல வந்து உங்களை 1 தொடக்கம் 20 மூலங்கள் வந்து இந்த அட்டவணையில வந்து என்னது நிரப்பி இருக்குது. ஓகே. இந்த அட்டவணை நல்ல தெளிவா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 7க்கும் தேவைப்படும். ஓகே. அப்ப மொத்தம் 20 மூலங்களும் அயசம் தொடங்கி கல்சியம் மட்டும் இந்த ஆவர்த்தன நிரப்பி இருக்கு. எத்தனை கூட்டம் இருக்குது? 8 கூட்டம் இருக்கு முடியாது. ஓகே. இது நிலைக்குத்தா வரும் முடியாது. நிலைக்குத்தா வரும். இப்படி வரும். நிலைக்குத்தா வர்றதுக்கு பேர் என்னது? கூட்டம். இதை பாருங்க, 1 2 3 4 என்று இடம் எந்த வளமா போகும். இதை சொல்றது ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் என்று சொல்லுவோம். அது கிடையா போறது என்னது? என்னம்மா கிடையா போறதுக்கு பேர் ஆவர்த்தனம். நிலைக்குத்தா வர்றதுக்கு பேர் என்னது? கூட்டம். அப்ப நிலைக்குத்தா பாத்தீங்கன்னா 8 கூட்டங்கள் இருக்குது, 4 ஆவர்த்தனங்கள் இருக்குது.
ஓகேயா? ஆழ்த்தண்டனை அந்த பகுதியை பிரிச்சு பார்க்க தெரியணும். கேள்வியிலுமே இதை வச்சுதான் கேட்பாங்க. ஓகேயா? இப்ப கூட்டம்னா இந்த பக்கம் கூட்டம் வருது, ஆவர்த்தனம் எங்க வருது, எங்க ரெண்டாம் ஆவர்த்தனம் இருக்குது, எங்க நாலாம் ஆவர்த்தனம் இருக்கு, எங்க அஞ்சாம் கூட்டம் இருக்கு, எங்க எட்டாம் கூட்டம் இருக்கு, இதெல்லாம் சொல்ல தெரிய வேண்டும். அப்ப நிலைக்குத்தா வரலாம் என்னது? கூட்டம். கிடையா வரலாம் என்னது? ஆவர்த்தனம். ஓகேயா? இப்ப இந்த ஆவர்த்தன கேள்வியில் எப்படி வரும்டா பிள்ளைகள்? இப்போ அந்த கேள்வியும் அப்படித்தான். ஒரிஜினல் பேர் போட்டிருக்க மாட்டாங்க. விளங்குதா? இப்ப இதுல என்ன வரணும்? கால்சியம் வரணும். ஆனா கால்சியம் வந்து போட மாட்டான். விளங்குதா? கால்சியம் போடாம அது சி என்று போடலாம், அல்லாடி ஏ என்று போடலாம், பி என்று போடலாம். இங்கிலீஷ்ல வேற எந்த எழுத்தையும் போடலாம் முடியாது. அதாவது நியம குறியீடுகள் பயன்படுத்த மாட்டாங்கள். ஓகேயா? அதாவது விளங்கி கொள்ளுங்க. சரியா? என்ன கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த அட்டவணை இருக்குது. ஆனா அதுல ஒரிஜினல் என்ன நியமமான குறியீடுகள் இல்லை. எல்லாம் பொய்யான குறியீடுகள், மாதிரி குறியீடு தான் பாவிச்சிருக்காங்க. ஓகே தானே? அப்ப கேள்வியில் வரைக்குள்ள அது இல்லாம என்ன குறியீடு தரானோ அதைத்தான் நீங்க பாவிக்க வேணும். அதுல ஏன் இருந்தா கல்சியம் இருந்தா சிஏ தான் ஆன்சர் சொல்லணும். இவன் ஏபிசிடி போட்டு வச்சிருக்கான் நீங்கள் ஒரிஜினல் குறியீடு எழுதி விடுற இல்ல. ஆனா கேள்வியில சொல்ல கேட்பாங்க, இந்த மூலத்துக்குரிய நியம குறியீடை தாங்கோ, ஒரிஜினல் குறியீடு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டா மட்டும் கொடுக்கலாம். மற்றபடி நீங்க என்ன செய்யணும்? எதை தந்திருக்கானோ அந்த குறியீடை வச்சு நீங்க கேள்வி செய்துட்டு போக வேண்டியதுதான். ஓகேயா? விளங்கா புள்ளியல்? தண்டனை இந்த மெதட்லாம் கேள்வியை கேட்பாங்க. ஒரிஜினல் குறியீடே வராது. சில ஒரிஜினல் குறியீடுகள் பேக்கா போடையில போலியான குறியீடை பயன்படுத்தல ஒரிஜினல் மாதிரி வரலாம். அதுக்கு எங்களுக்கு காவன் காவன குறியீடு சி தானே புள்ளியல்? சில ஏபிசிடி இருக்கு, சி என்று வந்து விடும். அது மாதிரி எஃப், குளோரின் எஃப். அடுத்த வருஷம் O. அது ஒரிஜினல் இது மிக்ஸ் ஆகி வரதும் இருக்கும். ஓகே? அப்ப தெளிவா இருக்கணும். அவன் என்ன குறியில தாராங்களோ அதில் தான் நாங்கள் பாவிக்க வேணும். ஓகே? கெமிஸ்ட்ரி தியரி எல்லாம் படிக்க நல்லா இருக்கும் பிள்ளைகள், விளங்கும் எல்லாம். ஆனா கேள்வி செய்யக்குள்ள தான் சுத்த வச்சிடும். ஸோ கேள்வி தியரி எப்படி இருக்குன்ற ஒரு முழங்கி எடுத்துட்டு கேள்வி எப்படி கேட்கறாங்கன்ற அதையும் செய்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் இப்படி விட்டுரும். விளங்கிட்டு தான்டா இதை போல ஒரு ஈஸியான பகுதி உங்களுக்கு இல்லை. நிச்சயம் உங்களால் முடியும் பிள்ளைகள். சின்ன விஷயங்களால் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சா காணும். ஓகே தானே? ரைட். கேள்வியில பார்ப்போம். வாங்கோ பாருங்க பிள்ளைகள். விழுமிய வாயுவா தொழிற்படும் மூலகம் அல்லது மூலகங்களை இனங்காணுங்கள். விழுமிய வாயு. ரைட். பிள்ளை தெரியணும் விழுமிய வாயு. இதுதான் பிரச்சனை. ஆதரவு கேள்வி செய்யணும்டா தேரிய தெளிவா படிச்சிருக்கணும். விழுமிய வாயு. விழுமிய வாயு வந்து எந்த கூட்டத்தை சொல்லுவோம் அல்லது இதுக்குள்ள அட்டவையில் எங்க இருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ரைட். இப்போ தியரி ரிவிஷன்ல சொல்லிருப்போம் முடியும் வடிவா. விழுமிய வாயுன்னு சொல்றது பிள்ளைகள் யாருண்டா? எட்டாம் கூட்ட மூலங்களை தான் நாங்க சொல்லுவோம் என்னது? விழுமிய வாயுக்கள் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? விழுமிய வாயுக்கள். விழுமிய வாயுக்கள் அல்லது சடத்துவ வாயுக்கள். ஓகே? விழுமிய வாயுக்கள் அல்லது சடத்துவ வாயுக்கள். நோட் பண்ணி கொள்ளுங்க. விழுமிய வாயுக்கள், சடத்துவ வாயுக்கள், அருவாயுக்கள். ஓகே? விழுமிய வாயுக்கள், சடத்துவ வாயுக்கள், அருவாயுக்கள். அடுத்தது ஓரணு வாயுக்கள், ஓரணு வாயுக்கள், பூச்சிய கூட்ட மூலகங்கள், பூச்சிய கூட்ட மூலகங்கள். மொத்தம் 7 பேர் இருக்கு இதுக்கு, எட்டாம் கூட்டத்துக்கு. விழுமிய வாயுக்கள், அருவாயுக்கள், சடத்துவ வாயுக்கள், ஓரணு வாயுக்கள், பூச்சிய கூட்ட மூலகங்கள், பூச்சிய கூட்ட மூலகங்கள். ஆறாவது இழிவு தொழிற்பாடுடைய மூலகங்கள். இழிவு தொழிற்பாடுடைய மூலகங்கள். இழிவு தொழிற்பாடுடைய மூலகங்கள். இழிவு தொழிற்பாடுடைய மூலகங்கள். அடுத்தது தாக்குதிறன் குறைந்த மூலகங்கள். தாக்குதிறன் குறைந்த மூலகங்கள். தாக்குதிறன் குறைந்த மூலகங்கள். இவ்வளவும் எட்டாம் கூட்டத்துக்குரிய விசேட பெயர்கள்.
ஓகே. அப்ப பிள்ளைக்கு விழுமை வாயு செஞ்சுக்கணும். அடே விழுமை வாயு, சடத்து வாயு, ஓரணு வாயு, அருவாயு, பூச்சிய கூட்ட மூலகங்கள், இழிவு தொழிற்பாடுடைய இழிவு தொழிற்பாடுனா குறைஞ்ச தொழிற்பாடு. அடுத்த தாக்குதிறன் குறைந்த மூலங்கள், தாக்கத்துல அதிகம் விடக்கூடாது. இது எல்லாமே அடியேன் 8ஆம் கூட்ட மூலத்துக்கு தான் இந்த மறுபெயர்கள். ஓகேயா? உனக்கு கேள்விய பேர் விழுமைய வாயுவாக தொழிற்படும் மூலம் கேட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள தான் பேர் வரும். ரைட், நான் மூலம் குறிச்சு விடுவேன். இது செட் ஆர் இ ஒய் எக்ஸ் இ. ஓகே, இதான் வந்திருக்கு அவங்களுக்கு. என்ன அப்படி பாருங்க, இதான் வந்திருக்கு. அப்ப பாருங்க, விளைவாயுண்டது இது 8ஆம் கூட்ட மூலம் தானே. அப்ப யார் இருக்குது? எக்ஸும் ஈயும். எக்ஸ் காம இ, இந்த ரெண்டு மூலகங்களா என்னது? விழுமிய வாயுக்களாக தொழிற்படும் மூலகங்கள். ஓகேயா? ரைட். சரது வாயுவா தொழிற்படும் மூலமும் இதுதான், அருவாயுவா தொழிற்படும் இதுதான், ஓரணு வாயுவும் இதுதான், அடுத்த பூச்சிய கூட்ட மூலமும் இதுதான், எளிய தொழிற்பாடைய மூலமும் இதுதான், தாக்குதிறன் குறைந்த மூலகங்களும் இதுதான். ஓகே, ரைட். இது 8ஆம் கூட்டத்துடைய பேர்கள். 7ஆம் கூட்டத்துக்கும் பேர் இருக்கு. 7ஆம் கூட்டத்துக்கும் பேர் இருக்கு. நோட் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். இல்லாட்டி நோட் பண்ணி கொடுங்க. 7ஆம் கூட்ட மூலத்தை ஈரணு வாயுக்கள்னு சொல்றது. ஈரணு வாயுக்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேள்வியில தான் கேட்பாங்க. அப்புறம் தெரியணும் 7ஆம் கூட்டம் வந்து ஈரணு வாயுக்கள் சொல்றது 7ஆம் கூட்டம். ஓரணு வாயுக்கள் 8ஆம் கூட்டம். ஓகே, ஈரணு வாயுக்கள் Cl2F2 இதெல்லாம் நியோன் He, அடுத்தது ஆகன் எல்லாம் ஓரணு வாயுக்கள். ஓரணு தான் 5 பேர். ஹீலியம் ஒரு அணு தான் இருக்கு, ஆகன் ஒரு அணு தான், நியோன் ஒரு அணு தான். ஆனா Cl2F2 இதெல்லாம் என்ன முடியாது, 2ல இருக்கு. அதானே ஈரணு வாயுக்கள். 3 இருந்தா 3 அணு வாயுக்கள். ஓகே, அப்பெல்லாம் கொடுத்த மாதிரி பேர் ஓரணு வாயுக்கள். ஏலைட்டுக்கள், ஏலைட்டுக்கள், ஏலைட்டுக்கள். அடுத்தது அலசன்கள், அலசன்கள். இதுவெல்லாம் கூட்டத்துக்குரிய பேர். ஓகே, ஏலைட்டுக்கள், அலசன்கள். இந்த 3 பேரும் தான் 7ஆம் கூட்டத்துக்குரிய மறுபெயர்கள், அலசன்கள். ஓகே, அவன் 1ஆம் கூட்டத்துக்கு இருக்கு பிள்ளைகள். 1ஆம் கூட்டத்துக்கு சொல்லுவோம் வந்து கார உலோகங்கள். 1ஆம் கூட்டம் கார உலோகங்கள். 2வது கார மண் உலோகங்கள். 2வது கார மண் உலோகங்கள். இவ்வளவுதான் அந்த கூட்டத்தில் இருக்க விசேட பேர்கள். இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருங்கோ. இதை வச்சுதான் கேள்வியல் உங்களுக்கு அமையும். ஓகேம்மா? ஓகேடா? ஓகே, ரைட். பாருங்க, முதலாவது வழி சரி என்ன? முதலாவது வழி சரி. 2வது பாருங்க, வையின் திணிவன் 35 ஆகும். அதுல புரோத்திர நியூத்திரங்கள் எண்ணிக்கையை காண்க. வையின்ற திணிவன் கவனிக்க முடியாது. வையின்ற திணிவன் வந்து எவ்வளவாம்? 35. ஓகே, வையின்ற திணிவன் என்னது? 35. அப்ப அணுவன் என்னவா இருக்கும்? அதுல கேள்வி பாருங்க, திணிவன் 35, புரோத்திரன் நியூத்திரன் எண்ணிக்கை கேட்டிருக்கான். கேட்ட கேள்வி புரோத்திரன், அடுத்தது நியூத்திரன். இதுதான் கேள்வி. 2வது கேள்வி உனக்கு ஆகட்டும். 2வது கேள்வி. ஓகே, உங்களுக்கு புரோத்தன் எண்ணிக்கை தெரிஞ்சாதாடா நியூத்திரன் எண்ணிக்கை காணலாம். ஏன்? திணிவன்ல இருந்து அணுவனை கழிக்கணும். அப்ப அணுவன் தெரியணும். அப்படி அணுவன் கண்டுபிடிக்கிறது. இதுல என்ன அணுவனை கண்டுபிடிக்கிறது? என்னென்ன அணுவனை கண்டுபிடிக்கிறது என்ன? ரைட். இல்லை கவனிங்க, வை எங்க இருக்குது? இங்கே இருக்குது. வை எங்க இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். ஓகே, வையின் கூட்டம் எத்தனையாம் கூட்டம் முடியாது பாருங்க, 7ஆம் கூட்டம். வை வந்து வை, ஓகே, வை வந்து 7ஆம் கூட்டத்துல இருக்கிறார். ஓகே, எத்தனையாம் ஆவர்த்தனம் பாருங்க? 1 2 3, 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனம். ஓகேயா?
இது தெளிவா இருக்கா? கவனிங்க. இதுதான் உனக்கெல்லாம் ஒழுங்கா படிச்சா விஷயம் போச்சு. ஓகே. என்ன முடியாது. இப்போ வையின்ற கூட்டமாக உங்களுக்கு தெரியும். அதோட இது குறிக்கடினங்களுக்கு எப்படியோ 8 கூட்டம் 4 ஆவர்த்தனம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஓகே. அப்ப வையின்ற கூட்டம் நிலையம் எங்க இருக்குது? 7ஆம் கூட்டத்துல 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்குது. இந்த பார், 3ஆம் ஆவர்த்தனம் 7ஆம் கூட்டம். ஓகேயா? இப்ப பிள்ளைக்கு இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சா போது கூட்டம் ஆவர்த்தனத்தை வச்சு இலத்திர நிலையப்பு கண்டுபிடிக்க தெரியும். என்ன? கூட்டம் ஆவர்த்தனத்தை வச்சு இலத்திர நிலையப்பு ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். ஓகே. அப்படியே திரும்ப சொல்றேன், இந்த அளவுக்குரிய தேர்வு விஷயம் போட்டிருக்கிறேன். அன்னைக்கு திருப்பி போட்டு விடுறேன். தயவு செய்து திருப்பி திருப்பி பார்த்து படிச்சு கொள்ளுங்கோ. இப்போ இந்த கிளாஸ் பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தாலும் பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்ளுங்கோ. இதெல்லாம் திருப்பி பார்த்துட்டியா, எல்லாம் கிளியராண்டு இல்லையோ ஒன்றும் செய்யலாது. ஓகேயா? ரைட். நீங்க இப்ப இதெல்லாம் செய்யாம கொள்ளாம இருக்க இந்த கள்ளங்கள் எல்லாம் நாங்க பிடிப்போம். இந்த கள்ளங்களை எப்படி பிடிக்கும் தெரியுமா? எக்ஸாம் வச்சு பிடிப்போம். ஓகேயா? அந்த டைம் அட்டுப்படைகளை தெரியும். ஓகே. இந்த அளவு முடிய இந்த அளவுக்குள்ள எக்ஸாம் நடக்கும். அளவு ஒரு அளவுக்குள்ளேயும் எக்ஸாம் நடக்கும். விளங்குதோ? ரெடி ஆகிக்கொள்ளுங்க. இன்னைக்கு எவ்வளவு கேள்வி முடிச்சிருவேன். முடிச்சுட்டா உங்களுக்கு வார வெள்ளிக்குள்ள எக்ஸாம் நடக்கும். விளங்குது? வார வெள்ளிக்கிழமை இந்த வாரமா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எப்ப என்ன தெரியாது சொல்ல, நாளைக்குமே இப்பதெல்லாம். ஓகே. ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ரைட். பாருங்க முடியல். கூட்டம் ஆவத்தனம் தந்தா எங்களுக்கு இலத்திர இணைப்பு கண்டுபிடிக்க தெரியணும். எப்படின்னா அவங்களுக்கு தெரியணும். கூட்டம் வந்துடா இறுதியோட்டுல இருக்க இலத்திர எண்ணிக்கை தான் தரும். அப்ப 7ஆம் கூட்டம் இறுதியோட்டுல எத்தனை இலத்திரன் இருக்க போகுது? 7 இருக்க போகுது. ஓகேயா? கூட்டம் எத்தனையோ அந்த எண்ணிக்கையில கடைசி ஓட்டுல இருக்கிற இலத்திரன், கடைசியா இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை இருக்கும். அப்ப 7ஆம் கூட்டம் 7 இலத்திரன். ஆவத்திரம் இருக்குதானே, அது என்னது? சக்தி மட்டத்தை தரும். அப்ப இது 3ஆம் ஆவத்திரம்டா. இது 3ஆம் சக்தி மட்டம். அதுக்கு உனக்கு 2, அதுக்கு உனக்கு 1 இருந்திருக்கும். எங்களுக்கு தெரியும் நிச்சயமா 1ஆம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரம் தான் நிரப்பலாம். அப்ப அடுத்ததுல எவ்வளவு முடியாது? 8,7 வரும். 2,8,7 இதன் இலத்திர நிலையப்பு வரும். விளங்குதா பிள்ளைகள்? ஒரு பிள்ளைக்கு அணுவன் தெரிஞ்சா இலத்திர நிலைப்புல தெரியணும். இலத்திர நிலைப்பு தெரிஞ்சா அதை வச்சு கூட்டமாவத்தனம் சொல்ல தெரியணும். கூட்டமாவத்தனம் தெரிஞ்சா அதை வச்சு திருப்பி ரிவர்ஸ்ல இலத்திர நிலைப்புல தெரியணும். விளங்கடா? டே, இந்த இலத்திர நிலைப்பை வச்சு கூட்டமாவத்தனம் சொல்ல தெரியணும்டா. இந்த கூட்டமாவத்தத்தை வச்சு இலத்திர நிலைப்பு சொல்ல தெரியணும். ரிவர்ஸ்ல தோசை மாதிரி திருப்பி போட தெரியணும். ஒரு பக்கம் மட்டும் போட்டா சாப்பிட இல்லாது. விளங்குது? 60 அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரைட். அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இறுதி ஓட்டுல இருக்க இல்லத்துல நீங்க என்ன தரப்போகுது? கூட்ட என்ன தரும். இந்த சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை என்ன தரும்? ஆவர்த்தனத்தை தரும். ஓகேயா? இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. அப்ப இது அணுவன் எவ்வளவா இருக்க போகுது? 2 8 10 17. அப்ப அணுவன் 17 புரோத்திர எண்ணிக்கையும் 17. என்ன? அணுவன் 7 என்ன? அணுவன் 7, புரோத்திரன் 7, இலத்திரன். தெனிவன் 7, புரோத்திரன் பிளஸ் நியூத்திரன். இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்க வேணும். ஆரம்பத்தில் படிச்சுட்டோம். உனக்கு செஞ்ச கடையில் பார்த்துட்டோம். விளங்குதா? கனெக்ஷன் விளங்குதா? ரைட். பாருங்க. அப்ப 14 என்ன படியில் 35 இந்த 14 கழிச்சா 18. அவ நீத்துற எண்ணிக்கை எவ்வளவு? 18. திருமலை இருந்து அவனோட கழிச்சா வார என்னடா? நீத்துற எண்ணிக்கை. ஓகேயா? ரைட்டா? ரைட். அப்படி 3வது 6 நிலத்திரல் நிகழ்வு. 3வது 6. அப்ப இதே மாதிரி இதேதான் 3வது செய்யலாம். 6 நிலத்திலையும் போட்டுருக்கான். போடுங்க. எத்தனையாம் கூட்டம் எத்தனையாம் ஆவத்தனம் போட்டு காணுங்க. எத்தனையாம் கூட்டம் முடியாது? 2ஆம் கூட்டம். 2ஆம் கூட்டம். கூட்டம் உறவனத்துல போடுங்க. ஆவர்த்தனம் 4ஆம் ஆவர்த்தனம். அதுக்கு எல்லாத்தையும் எப்படி நீங்க சரி. விளந்தாண்டா தேதி படிச்சேன்டா, களி செஞ்சு பார்த்தீண்டா, விஷயம் கிளியர். இதுக்கெல்லாம் களி சுத்தி சுத்தி வரப்போகுது. பயனுக்கு இதுக்கெல்லாம் வருது. படிச்சு வச்சுக்கொள்ளு. விளங்கி படி. ஞாபகப்படு. பாடமாக்காத. பாடமாக்கி வச்சுட்டா கதை முடிச்சு. விளங்கி படி பிள்ளைகள். விளங்க பிள்ளைகள். விளங்கி படிங்கோ. சிம்பிளா இருக்கு. ஓகேயா? அப்ப யாரா இப்ப சொன்னான் 2ஆம் கூட விட இறுதி வீட்டுல எத்தனை இருக்க போகுது? 2 இலத்திரன் இருக்க போகுது. ஓகே. 4 சத்தி மட்டும் இருக்க போகுது. அப்ப கடைசியில 2டா முதலாவது 2 இருக்கும். 8, 8, அவ்வளவுதான். 2 8 8 2 6 கடைசி என்னடா? ஏன் பார் 1 2 3 4 4 சத்தி மட்டம்.
இறுதியோட ரெண்டு கூட்டம் ரெண்டு தானே, அப்ப இறுதியோட ரெண்டு இருக்க போகுது. இறுதியில ரெண்டு முன்னுக்கு ரெண்டுடா, இடையில எட்டு தானே வரும். ஏடா கடைசியில ரெண்டு வந்திருக்குண்டா, எட்டு நம்பி நம்பி தான் அங்கே வந்திருக்கு. ஏன்னா இதான் இல்லை எப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ரைட். ஓகே ரைட். அடுத்த வழி வாங்க. ஏயினால் இத்தனை எவ்வளவு காட்டப்படும்? ஏய் ஏ என்று வர முடியாது. ஏ என்றது யாரு? ஏ என்றாரு என்ன? ஏ என்றது யார் முடியாது? காவணம் பாருங்க, நாலாம் கூட்டம். நாலாம் கூட்டம் பாருங்க, நாலாம் கூட்டம் ரெண்டாம் ஆவர்த்தனம். அப்ப இறுதியுள்ள நாலு கவ ரெண்டு, அப்ப யார் முடியாது? ஆறு. காவன். காவன் வந்து பாத்தீங்கன்னா இறுதியோட நாலு தான் முடியாது. நாலு இருக்குது உங்களுக்கு சொன்னா தானே. நாலு இருந்தா என்ன நடக்கும்? ஒன்னு நாலு வரும். சில சுருக்கு போட்டு ரெண்டும் மாறுது இல்லை என்ன? டேய், இப்ப நாலு ஒன்று நாலு வந்ததுண்டா சூத்திரம் தேக்கல, ஒன்று நாலுண்டே மாத்தி போட்டுருவோம். அது ரெண்டு நாலு வந்தா என்ன செய்யறாங்க? ஈரொண்டு ஈட்டு சொல்ல வர்ற பிரிச்சு பிரிச்சு போடுறாங்களே. ஆஹ் அப்ப அது என்னென்ன எவ்வளவு காட்ட போகுது? நாளையும் காட்டும், ரெண்டையும் காட்டும். ஓகேயா? நாலு கம ரெண்டு போடுவோங்க. நாலு கம ரெண்டு. ஏன் ரெண்டு நாலு சொல்ல பெருக்கி வர்ற சந்தர்ப்பம் மாறதில்லோ. ரசாயன யுத்தம் பண்ணினாங்க நேற்று கடைசியில் அதை பாத்துறாங்களே. அது சுருக்கப்பட்டதோடா ரெண்டு நாலு தான் சுருக்கிறாங்களே. அப்ப இங்க ரெண்டு வருது இல்லே. அவ ரெண்டையும் காட்டும், நாளையும் காட்டும். விளங்கப்படுறதுக்கு தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிருக்கோம் நீங்களே. கடவுள் நோட் பண்ணிடணும். அடுத்த ஏவை சேர்ந்து உருவாக்கும் சேர்வை சூத்திரம். ஏ வேற ஏ. அடுத்த வை. ஏ என்னது? எங்க இருக்கு ஏ? இப்ப கண்டுபிடிச்சிடும். என்ன முடியாது? காவன் அணு ஒண்ணு ஆறு. வை கண்டுபிடிச்சாங்க எனக்கு 17. ஏன்னா 17 தானே. அப்ப எல்லாத்தையும் ஏற்படுது ரெண்டு கம நாலு. இதுக்கு 17டா ரெண்டு கம எட்டு கம ஏழு. ஏழு ரெண்டா பிள்ளைகள். ஏன்னா சுத்தம் பண்ணினாங்களா? ரைட். பாருங்க பாருங்க, ஏழுண்டா இறுதி வீட்டுல ஏழு இருக்குது. ஒன்றுதான் ஒன்று வெட்டா இருக்கு. அப்ப ஒன்று வேண்டு வேணே வேட்ட வேட்ட வலுவளவு ஒன் மைனஸா இருக்கும். இது நாலு தான் பிள்ளைகள். வேட்ட வலுவளவு என்ன இருக்க போகுது? நாலு தான். அது பிளஸும் இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். இழக்கலாம் இருக்கலாம், பங்கெடு கூடுதலா பங்கெடுக்கலாம் வரும். ஓகே ரைட். அப்ப ரெண்டு வர போகுது ஏ. இந்த வரளவு இங்க போக போகுது ஏக்கு. வேட்ட வரளவு இங்க வரப்போகுது ஏ ஒய் போண்டு வரும். ஓகேயா? இதுதான் வெற்ற சகஜத்துவம். இப்படி தேவை எழுதி அணு எழுதி இடத்துல பொழுதி முழுக்க அழித மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் அப்படி வைங்க. அடுத்த உலோக மூலகங்கள் ரெண்டை குறிப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படியே. என்ன பண்ணுங்க. உலோக மூலகங்கள்ட எந்தெந்த கூட்டங்கள் உலோகங்கள் தெரிஞ்சதா சரி. ஓகேயா? எந்தெந்த கூட்டங்கள் உலோகங்கள் தெரிஞ்சதா சரி. முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டம். அடுத்தது மூன்றாம் கூட்டத்துல அலுமினியம் மட்டும். இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கிற உலோகங்கள். விளங்குதோடா? சரியா? அப்படி வைங்க. முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டம் இருக்கிற அவ்வளவுமே உலோகங்களா? யாரு? முதலாம் கூட்டத்துல ஐதரசன் தவிர. அதை நோட் பண்ணு. முதலாம் கூட்டத்துல ஐதரசன் தவிரடா. ஐஎஸ் உலோகம் இல்லையா? ரைட். அதையெல்லாம் அதுல இருக்குன்னு ஏழாவில் வந்து படிப்போம். இப்போ சொல்லுதான். முதலாம் கூட்டத்துல ஐதரசன் தவிர்ந்த மிச்சம் எல்லாமே உலோகங்கள். ரெண்டாம் கூட்டத்துல எல்லாமே உலோகங்கள். மூன்றாம் கூட்டத்துல அலுமினியம் மட்டும்தான் உலோகம். உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு 20 இல்லையா? ரைட். ஓகே. அப்ப இதுல யார் உலோகங்களா இருப்பாரு முதலாம் கூட்டம்? செட்டும் ஆறும். செட் கமா ஆர். செட் கமா ஆர். ஓகேயா? ஒரு டேர்ம் எக்ஸாம் வரமா 15ஆம் தேதி போல வரும் பிள்ளைகள். அதுக்குள்ள
இருபத்தி ஆ சரிதான். 15 வருது. இப்ப எல்லா இடம் மானம் இதுல இருக்குது. அப்படியும் சராசரியா 15 வரும். ஓகே தானே? ரைட். அதுக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிச்சிருவேன். யோசிக்க வேணாம். என்ன 10 14 இருக்கு எப்படி முடிப்பீங்கன்னு யோசிக்க தேவையில்ல. யோசிச்சிருவோம். யோசிக்க வேணாம், முடிச்சிருவேன். அரே 15 நாள்ல 25 யூனிட் முடிச்சிடான்டா. 15 நாள்ல உங்களோட ஓயில் வச்சுக்கு ரிவிஷன் பார்த்தேன். உங்களுக்கு 6 யூனிட் முடிக்கிற பெரிய வேலையே. அது இந்த ஒரு யூனிட் முடிஞ்சது, பெரிய யூனிட் விளங்குது. சரி, ரொம்ப யோசிக்க வேணாம், நம்பிக்கையோட இருங்க. படியா முடிச்சு கோயிலும் செஞ்சு அனுப்புறேன். எக்ஸாம் பேப்பரை பார்த்து சிரிச்சு செஞ்சு போட்டு வருவீங்க. ஆனா பயோ செக்ஷனால கொஞ்சம் படிங்கோ. பயோ உங்களோட எல்லாம் இருக்குது விளங்குது. உயிரியல் பகுதிகள் உங்களோட எல்லாம் இருக்கு பாடமாக்குறது. 1ஆம் பாடம் 6ஆம் பாடம். மற்ற பாடங்கள்லாம் நம்ம கையில இருக்குது, உங்களுக்கு விளங்க வைக்கணும். ஓகே தானே? ரைட். ஓகே, அந்த கேள் சரி. அடுத்தது கேளாகலிக்கு போவோம் என்ன? ஓகே, உங்களோட பயிற்சியில கடைசி கேள்வி ஏழாகலி. இப்படி தமிழில் இப்படி ஐடியாக்கெல்லாம் கேள்வியில் கேட்கிறாங்க. நேரடியான கேள்வியில் வராது உங்களுக்கு. இப்படி சுத்தி சுத்தி தான் வரும். ஓகேயா? இன்றைக்கு ஒரு டியூட் ஒன்று போட்டு விடுவோம் பிள்ளைகள். பெண் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட எல்லா அலகுகளுக்கும் உள்ள உடல் களியில் கிடக்கும். ஓகே தானே? பெண் எடுத்து வச்சுக்கிங்கன்னா அதுலயும் சேர்த்து செய்வோம். நிறைய கேள்வி செய்வோம் பிள்ளைகள். கேள்விதான் வேணும் உங்களுக்கு. ஓகே, சரி. அடுத்த கேள்வி வாங்கோ. என்ன எப்படி போட்டிருக்கான்? டி இ ஜி ஜே எல் எம் கியூ ஆர் டி. அவ்வளோதான். ஏபிசிடி படிக்கிற மாதிரி இருக்கு என்ன? இந்த ஐடியாலையும் கேள்வி கேட்க முடியாது. இப்படி கேள்வி வரைக்கல அந்த தரவுகளை மார்க் பண்ண பழகுங்க. ஓகே தானே? இப்படிதான் வருவாங்க கேட்பாங்க. DGALMQRT. நியமம் ஒரிஜினல் பேர் தர மாட்டான்டா விளங்குதா? சோடியம் மெக்னீசியம் வந்து NaMgAl ISH ஹீலியம் HE ஆக்சிஜனோ என்னென்ன இப்படி தர மாட்டான். இப்படி தான் கேட்பான். அப்ப இப்படி தான் நீ பயந்துருவேன். பயப்படக்கூடாது. ஓகே தானே? இதை கூட பேர் அதுக்குள்ள வேற ஏபிசி எக்ஸசைஸ் போட்டு கேட்கல. யோசிப்பீங்க என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு, நான் இப்படி பார்க்க இருக்கு. ஒன்னும் யோசிக்காத, அவன் நீ படிச்சதான் கேட்கிறான், கொஞ்சம் மறைச்சு கேட்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே தானே? பின்ன கேள்வி வாசிங்க முடிவா என்ன சொல்லிருக்காங்க? என்பவை ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள அடுத்துள்ள 9 மூலகமா. என்ன அப்போ என்ன சொல்றா? போய் பார்க்க அனலைஸ் பண்ணுங்க. அடுத்துள்ள 9 மூலகங்களா? 9 மூலகங்களா? ஓகேயா? அப்படி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் இந்த புத்தக பயிற்சி செய்ய சொல்லி சொல்றேன் தானே. செய்ய சொல்லி சொன்னா அந்த கேள்வி எல்லாம் எழுதி போட்டு தான் நீங்க விட எழுதணும், ஒன்றும் இல்ல. ஓகேயா? உங்களோட புத்தகம் இல்லாட்டிக்கு நான் கேள்வி போட்டிருப்பேன், நீங்க பார்த்து எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. புத்தகம் இருக்குன்னா கேள்வி எழுத தேவையில்லை. உடைய பயிற்சி நம்பரை போடுங்க. இந்த பக்கம் அழகு 3 பயிற்சி பக்கத்தை போடுங்க. என்ன பயிற்சி நம்பர் இல்லை தானே, ஒரு அழகு ஒரு பயிற்சி தானே வழங்குதா? அப்ப அழகு எத்தனை அழகு போடுங்க, போட்டுட்டு பக்க நம்பரை போடுங்க. பயிற்சி இந்த பக்க நம்பரை போட்டுட்டு கேள்வி செஞ்சீங்கன்னா சரி. ஓகேயா? கேள்வி எழுதி செய்யணும் இல்லை. சரி, பள்ளி இருந்தா பிரச்சனை இல்லை, எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே தானே? புத்தகங்களோட இருந்தால் இல்லாட்டி எழுதானே வேணும். ஓகேயா? ரைட். அப்ப அடுத்துள்ள 9 மூலமாம் 3ஆம் ஆவர்த்தனத்தில மூலமான ஆர் சடத்து வாயுவாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றான் மார்க் பண்ணுங்க, லைன் பண்ணுங்க. 3ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள ஆர் சடத்துவ மூலகமாம். சடத்துவமாம் வழங்குதோ? இந்த 2 குழு உங்களுக்கு குறிப்பு தந்திருக்கிறாங்க. இத வச்சு தம்பி கேஸ் பண்ணி பிடி பாப்பம், தங்கச்சி பிடிங்க பாப்பம். விளங்குதோ? ரைட்டா? எப்படி பிடிக்க போறீங்க? அதுக்கு தாங்களுக்கு சொல்லி பாருங்க. ஒன்று சொல்லிட்டா அடுத்த 9 மூலம்டா. அப்ப ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாடா, முன்னுக்கு பின்னே கண்டுபிடிக்கலாம். ஓகே தானே? 20 மூலம் ஓடுறா தெரிஞ்சிருந்தாடா, ரிவர்ஸ்லயும் தெரிஞ்சிருந்தா அதுதான் பாடம் வச்சுனான். ஓடுறான் பாடமாக்கு, ரிவர்ஸ்லயும் பாடமாக்கு, நம்பர் சொன்னா மூலம் சொல்லு, மூலம் சொன்னா நம்பர் சொல்லு. ஓகேயா?
அப்ப ஆறுன்ற வாழ்த்து வந்துட்டாரு. அவர் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டா உனக்கு இன்னும் போடலாம் தானே. ரைட். அப்ப வேற அடுத்த ரெண்டாவது குழு தான் இருக்கான். ஆறு வந்து சடத்துவ மூலமாம். இப்பதான் உனக்கு சொன்னான் சடத்துவம் பண்ண எத்தனையாம் கூட்டம். சடத்துவ வாயு சடத்துவம் விழுமியம் விழுமிய வாயு யாரா எட்டாம் கூட்டம். அப்ப ஆறு வந்து என்னது எட்டாம் கூட்டம். ஓகேயா. ஆறு வந்து எத்தனையாம் கூட்டம் எட்டாம் கூட்டம். பிடிச்சிட்டீங்களா. எட்டாம் கூட்டம் உறவத்துல போட்டா கூட்டம் தானா கூட்டம். எட்டாம் கூட்டமா அவன் எத்தனை ஆவர்த்தனம் சொல்லியிருக்கிறான் மூன்றாம் ஆவர்த்தனம் சொல்லியிருக்கிறான். மூன்றாம் ஆவர்த்தனம் சொல்லியிருக்கிறான். விளங்குதா. மூன்றாவது எட்டாம் கூட்டம் யார் அஞ்சு பேர். மூணாவது எட்டாம் யார் ஒருவர் ஹீலியம் நியோன் ஆகன். யாரு ஆகன். ஓகேயா. என்ன முடியாது எட்டாம் கூட்டத்துல யாரும் இருக்காங்க மேல வராது ஹீலியம் அடுத்தது நியோன் அடுத்தது ஆகன். ஓகே தானே. மூணு தான் இருக்காங்க எட்டாம் கூட்டத்துல சரி. முதலாம் ஆவர்த்தனம் ஹீலியம் ரெண்டாம் ஆவர்த்தனம் நியோன் மூணாம் ஆவர்த்தனம் ஆகன். அப்ப வையார் சாரி ஆர் ஆர் ஆகன். அப்ப இங்க பார் ஆர் வந்து வேற ஆர் வந்து ஆகன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா. ஆர் வந்து என்னது ஆகன். அப்ப ஆர் வந்து ஆகன் என்றாடா. ஆகனுக்கு அடுத்த மூளை வேறடா. ஆணுக்கு அடுத்தது யாரு இந்த ஓர்டர்ல ஆணுக்கு அடுத்தது பொட்டாசியம். ஆணுக்கு அடுத்த யாரு பொட்டாசியம். கே ஒரிஜினல் பழுதும். அப்ப ஆகனுக்கு முன்னுக்காரு இருக்கிறது குளோரின். குளோரினுக்கு முன்னுக்காரு கந்தகம். விளங்குது கந்தகம். கந்தகத்துக்கு முன்னுக்காரு பொஸ்பரஸ். பொஸ்பரஸுக்கு முன்னுக்காரு சிலிக்கன். சிலிக்கனுக்கு முன்னுக்காரு அலுமினியம். அலுமினியத்துக்கு முன்னுக்கு மெக்னீசியம். மெக்னீசியத்துக்கு முன்னுக்கு சோடியம். விளங்குதோ. விளங்கி விட்டதா. எப்படி படிச்சா பாத்தீங்களா. வாங்க ஐடியா ஆளுந்தான் இதுக்கு எங்கேயும் போக மாட்டா. அவன் தந்த தரவுக்குள்ளே இருக்கு. பிள்ளை தெரியணும். அடுத்த 9 மூலம்டா ஒவ்வொரு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 20 மூலங்களும் அணுவன் ஒரு ஏறு வரிசையில அடி இறங்கு வரிசையில தெரிஞ்சிருக்கணும். அடுத்த 3ஆம் தரத்துல ஆறு வந்து சடத்துவம். இப்படித்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் தருவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. விளங்குதா. அப்ப யோசிக்க தேவை. சும்மா தந்து போட்டு கண்டுபிடின்னு சொல்லிடாது. தரவை தருவான். அப்ப ஆறு வந்து என்னது சடத்துவம் உண்டு. பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் என்ன சடத்துவ வாயுக்கள் 8ஆம் கூட்ட மூலகங்கள் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப கூட்டம் 8ஆம் கூட்டம் ஆவத மூடண்டா. மூணாவது 8ஆம் கூட்டத்துல யாரு இருப்ப சரசு வாயு ஆக ரெண்டு தெரிஞ்சுக்கணும். அடே நீ இது ஆக ரெண்டு கண்டுபிடிச்சிட்ட அப்படியே பிடிச்சிட்ட. சரியா கொஞ்சம் வேறு சடத்தை ஒன்று பிடிச்சிட்டேன். இது வரைக்கும் வந்துட்டேன். ஆனா ஆணுக்கு பதிலாக நியோன் போட்டுட்டேன். என்ன நடக்கும். நியோன் போட்டா என்ன நடக்கும்டா. நியோனுக்கு அடுத்து என்ன சோடியம் ஒன்னிச்சில்ல அங்க வந்துடும். சரி கீரியத்தை போட்டேன். கீரியம் போட்டா என்ன நடக்கும். கீரியத்துக்கு அடுத்தது லித்தியம் ஒன்று வந்துடும். விளங்குதா. அதான் தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கட்டத்துல பிள்ளை விட பார்ப்பாங்க. தெளிவா எடுத்தீண்டா கிளீனா ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா. கண்டுபிடிச்சாச்சா. ரைட். களி வாங்கோ. களி பேர் ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் இரண்டை தருக. கேள்விடா பாத்தீங்களா. ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்களாம். சரி கூட்டத்தையும் போட்டு விடுவோம். இவராரு இவர் 8ஆம் கூட்டம். 8க்கு அடுத்து என்ன பிள்ளைகள் 8க்கு அடுத்து 9ஆம் கூட்டம் மேடா. இங்க வேற 8ஆம் கூட்டம் வந்துட்டுது. 8ஆம் கூட்டத்துக்கு அடுத்த கூட்டம் வந்து 9ஆம் கூட்டமே. ஏன்னா 8க்கு அடுத்து என்னடா முதலாம் கூட்டம் திரும்பி வரும். அப்ப இவராரு முதலாம் கூட்டம். 8க்கு முன்னுக்கு என்னது 7. 7க்கு முன்னுக்கு 6 5 4 3 2 1 இப்படி எல்லாம் அழிக்கணுமா. டைம் தரேன் இப்ப கவனிங்க 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 ஒன்று உள்ள தொழில கவனிங்க இப்ப டைம் எல்லாம் கவனிங்க. ஓகே. அப்ப கேட்டகளி என்ன கேட்டிருக்கான் ஒரே கூட்டத்தை சேர்ந்த கேட்டிருக்கான். அப்ப ஒரே கூட்டத்தை சேர்ந்திருக்கான் பிள்ளைகள். முதலாம் களி கேட்டிருக்கான் பாருங்க. ஒரே கூட்டம் என்ன பாருங்க. முதலாம் கூட்டம் முதலாம் கூட்டம் யாரு பொட்டாசியம் சோடியம் போட்டீங்கன்னா பிள்ளை அடே ஓ சார் நாங்க கண்டுபிடிச்சிட்டு தானே பொட்டாசியம் சோடியம் மட்டும் போட்டு பிள்ளை விட விட ஏன் என்ன குறிட்டு தந்திருக்கான் டி காம டி என்று கொடுக்க வேணும். ஓகேயா. விளங்குதா. அவன் தந்த குறியீடு தான் நீ பாவிக்கணும். அவனோட ஒரிஜினல் குறியீடு கேட்டுக்கணும் பாருங்க. ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலங்கள் இரண்டை குறிப்பிடுக. நியம குறிப்பிட்டு கேட்கல. நியம குறியீடு தாங்கோ என்று கேட்டா மட்டும்தான் நீங்கள் சோடியம் பொட்டாசியம் போகணும். சில பிள்ளைய கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா லெவல் அதை கூடாங்க என்ன செய்வாங்க சோடியம் காம பொட்டாசியம் அப்புறம் டி கம டி எது சரியா அதுக்கு போட்டு விடுங்க சார். விளங்குதா. அப்படிதான் நாங்க போடுவோம். நாங்க போடுவோம் பிள்ளைகள். இப்ப இப்படி பிள்ளை எழுதிட்டா ஓகே எண்ணெய் காம பொட்டாசியம். ஓகே ரெண்டும் சரி. ஓகேயா. இதுக்கு சரி +1 இதுக்கு பிள்ளை -1 அவ்வளவுதான். எவ்வளவு விட பிள்ளை மார்க்ஸ் எவ்வளவு 0. விளங்குறா. அப்ப இந்த அறிவாந்த எல்லாம் பார்க்க கூடாது. சரி அப்படித்தானே. ஒன்ன கிட்ட 10 காலத்தை எழுதி விடுறது சரியா அதுக்கு போட்டு விடுங்க.
அப்படியெல்லாம் இல்லைங்க விளையாட்டு விளங்குதா. சரி தேவை எதுக்கு வழியா அதுக்குரிய ஆன்சர் பண்ணி பழகுங்க விளங்குதா. ரைட். ஓகே. இப்படி போட்டு இதையும் போட்டு விடுவோமா. ரைட். ஓகேயா. ரைட். குறிங்க உள்ள நோட் பண்ணுங்க ஊழியர். நோட் பண்ண முடியும் இந்த அப்படி நான் கண்டுபிடிச்சது இதெல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் அப்படி போட்டு கலர் பண்ணி அப்படியே கலர் பாவிங்க. கலர் பண்ணி பாய்ச்சு முதல்ல கடிக்க முடிய எப்படியே கொடுங்க. சோடியம் பொட்டாசியம் போட்டு வட்டி டிக்க வண்டின்னு கொடுங்க. ஓகேயா. நோட் பண்ண விடாது. விலங்கு அடி திருப்பி ரெக்கார்ட் போடுவேன். ரெக்கார்டை போட்டா வராதெல்லாம் பார்க்க வேண்டிய இல்லை வந்தாங்க நீங்க திருப்பி பார்க்கலாம். பார்த்து பார்த்து விலங்கி எடுத்துருவோம். இவ்வளவு தான்டா. இதுக்கு போய் யோசிச்சுக்கோ. ஓகேயா. அந்த நீங்க எழுதிக்கொண்டே கேளுங்க முடியாது. அந்த தடவை அடுத்துள்ள 9 மூலங்கள் ஒரு விஷயம் அதுக்கு பிள்ளைக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மூணாவது தரம் ஆறு வந்து சடத்துவமாம். அப்போ சடத்துவம்னா சடத்துவ வாயு பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். சடத்துவ வாயு அருவாயு விழுமிய வாயு ஓரணு வாயு பூச்சிய கூட்ட மூலங்கள் இழிவு தொழிற்பாடுடைய மூலங்கள் தாக்குதரம் குறைந்த மூலங்கள் எல்லாமே எட்டாம் கூட்டம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப எட்டாம் கூட்டம் மூணாவது அவர் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். அப்ப ஆகணும்டா அதுக்கு அடுத்த மூலமா யாரு பொட்டாசியம். அதுக்கு முன்னுக்கு இருக்க மூலங்க யாரு குளோரின் கந்தகம் பாஸ்பரஸ் சிலிக்கன் அலுமினியம் மேக்னீசியம் சோடியம். இதுதான் ரிவர்ஸ்ல எல்லாம் பாடம் வச்சுனாங்க. இப்ப இதுக்கு நீங்க பாட்டளை கொண்டிப்பீங்க முன்னுக்கு தயவு செய்து பாட்டுப்படி பாடமாக்கிற வேண்டாம். உனக்கு அப்பன் பாட்டுப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு 1ஆம் தேதி மட்டும் தான் டைம். ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை அது ஃபீஸ் கட்டுற ஒரு பக்கம். 20 மூலங்களும் நான் சொன்ன மாதிரி பாடமாக்கி இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கக்க வலிக்கிட்டுருவேன். யாருக்கு அப்படின்னு தெரியாதா. 1 20 மூலங்கள் நம்பர் சொன்ன மூலகம் மூலம் சொன்ன நம்பர் முன்னுக்கு 1ல இருந்து சொல்லணும் பின்னுக்கு 20ல இருந்து சொல்லணும். பழகி வைக்கணும். ஓகே ரைட். நான் சொல்ற மாதிரி படிங்க பிள்ளைகள். அதே மாதிரி நீங்க பிறகு செய்து கொள்ளலாம். சொல்ற மாதிரி படிக்காம விட்டுட்டு உங்களோட சேர்த்து படிச்சு கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யல அது. ஓகேண்ணே. நான் சொல்ற மெத்தட்ல சொல்ற விஷயத்த முதல் படிங்க. அப்படியே செஞ்சோண்டு போக உங்களுக்கு அதை என்ன என்ன டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கு ஐடியாக்கள் வரும். அது ஓகே நான் ஏற்றுக்கொள்றேன். நாங்க சொல்றது செய்யறது இல்ல நீங்களும் சரியா செய்யறது இல்ல எல்லாமே சீரவா போயிடும். ஓகேயா. ரைட். அடுத்த 2 இருக்கான். சரி, இந்த 2 மூலகங்களும் எத்தனையாம் கூட்டமாம் எத்தனையாம் கூட்டடா. ஆ முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டம். பாத்தியா களி கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயம். இந்த அட்டவணை இப்படி இந்த களி ஐடியாக்கள் இருக்குல்ல இதான் மூலத்தை கண்டுபிடிக்கிற விஷயம். கண்டுபிடிச்ச பிறகு அதே விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஓகே. அடுத்த 3வது களி மின்னெதிர்த்தன்மை கூடியாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. மின்னெதிர்த்தன்மை கூடியாக்கள் புளோரின் ஒட்சிசன் குளோரின். ஆக முன்னுக்கு நல்லா மின்னெதிர்த்தன்மை கூடியால் வந்து புளோரின் வேளாங்கூட்டம் அடுத்தது ஒட்சிசன் அடுத்த குளோரின். ஓகே. இன்னது வேண்டாம் என்ன என்னெல்லாம் தியரி விஷயம் கதைச்சிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு இன்னும் கேள்வி கிடக்க முடியாது செய்ய கிடக்கு. அவ எப்போ செய்ய சிஎல். சிஎல்லும் கந்தகம் வர முடியாது சிஎலுக்கு முன்னுக்கு. அப்ப எம் காம கியூ
பிரதானமாக கொண்டது இவெல்லாம் பிள்ளைகள் புளோரின், அதுக்கு அடுத்த ஒட்சன், அதுக்கு அடுத்த குளோரின், அதுக்கு மிச்சம் எல்லாரும் பெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா புளோரின் ஒட்சன் இங்கே இல்லை, அந்த கூட்டம் இல்லை தானே, அவையில் இல்லை இங்க இருக்கணுமா இல்லை. சீயெல்லாம் இருக்கிறார், அடுத்த சீலுக்கு முன்னுக்கு இருக்கிறார். இவருக்கு மூன்று மூன்று பரமானம் மின்னத்தின பரமானம் 3 சீலுக்கு, கந்தத்துக்கு 2.5, இப்போ அடுத்த குறைஞ்சு கொண்டு போகும். ஓகேவா? மின்னத்தின வந்து பிள்ளைகள் 52 இடமிருந்து வெள்ளம் போய்க்கு என்ன செய்யும், கூடி கொண்டு போகும். மேன் குளோரின் தான் பிள்ளைய கூடவா இருக்கும், அதுக்கு முன்னுக்கு குறைவா இருக்கும். அவன் மேலுக்கு புளோரின், குளோரின் தான் கூட. ஓகே, ரைட். இன்னத்தை விட டெண்டனுக்கு பிணைப்பு ஈடுபடைக்கக்கூடிய அந்த பிணைப்பு ஜோடியத்தை தமிழ் நோக்கி கவர்ற ஆற்றலா என்னது, மின்னது தன்மை. ஓகே, மின்னத சம்பந்தம் கேள்விகள் பார்ப்போம், அப்போ நன்றி பார்க்க வைக்கிறோம். ஓகே, அப்போ எம் கம கியூ. அடுத்த 4வது கேள்வி, ஈக்கமயம் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம். ஈக்கமயம், ஈக்கம எம். வி எங்க இருக்குது, இந்த இருக்கு. இ என்றார் விளையல் மெக்னீசியம், இ என்றது மெக்னீசியம். அப்போ 12 பாதி கண்டுபிடிச்சு என்ன தெரியணும், மெக்னீசியம், மெக்னீசியத்து 12 தெரியும், ரைட். அடுத்து எம் எங்க இருக்கு, இங்க இருக்கு கந்தகம், கந்தகம் 16 16. அப்போ எத்தனை பொழுதுங்கோ, 2,8,2 2,8,6 16 இல்லையே, 16. அப்போ இது 2 பிள்ளைகள் எவ்வளவு, 2+, இவருக்கு 2- 6ல அறுதி ஓட்டுல இருக்கு. படிப்பிச்சிட்டோம், பாத்திரங்கள் எல்லாம், ரைட். அப்போ மாத்தி விட்டீங்கடா, இ எம் அண்டு வரும். ஏன் 2 என்ன செய்யும், வெட்டுப்பட்டு விடும். ஓகே, வளர்வு கண்டாடாப்பா மாத்தி குறுக்க க்ரோஸ் பண்ணி கொடுக்குறான், இவற்றையா இருக்கு அவற்றையா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இஎம் அண்டு வரும். ஒன்னு பொறுத்தது தானே. ஓகே, அப்படியே நிச்சயமா முடிய முடியாது, சின்ன விஷயம் தான், வடிவா கவனிச்சிங்கன்னா சரி. கொஞ்சம் பொறுமையா இருந்து என்னன்ற கொஞ்சம் உள்ளிறங்கி பாத்தீங்கன்னா விஷயம் முடிச்சு. வடியா இருந்து பார்த்தா ஒன்றும் விளங்காது, சுத்தி கொண்டு இருக்கும். கொஞ்சம் உள்ளிறங்கி பாத்தீங்கன்னா சிம்பிளா பிடிச்சினா இதுதான் வந்துடும். விளங்கி வச்சுட்டா பாடமாக தெரியல. பயாலஜி தான் பிள்ளைகள், உயிரியல் பகுதிகளாம் அடிக்கடி பாடம் வாங்கி கொண்டே இருக்கணும். இந்த காவிட்டு பெருசு அது ஒரு செகண்ட், 2 செகண்ட், அது வந்து அடிக்கடி என்ன செய்யும், மறந்து கொண்டு இருக்கும். இது விளங்கிட்டீங்கன்னா விளங்கினதுதான். ஓகேயா, ரைட். அடுத்து பாருங்க, மேற்தரப்பட்ட மூலகங்களில் வலுவளவு இலத்திரன் 4 கொண்ட மூலத்தை இனங்கண்டு அவற்றின் இலத்திரன் இணைப்பை எழுதுக. வலுவளவு இலத்திரன் 4, வலுவளவு இலத்திரன் 4 வரும், 4ஆம் கூட்டமா தான் இருக்கும். ஏன் இறுதியோட்டில் 4 வரணும் வேண்டா, வலுவளவு இலத்திரன் 4ண்டா இறுதியோட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கணும், 4 இலத்திரன் இருக்கணும். ஏன்னா இறுதியோட்டில் இருக்க இலத்திரன் வச்சுதான் ஒரு வலுவளவு கதைக்கிறோம். அப்ப எந்த சந்தர்ப்பம் 4 வரும், 4 இருந்தா மட்டும் தான் 4 வரும். அப்பாரு 4ஆம் கூட்டம் மட்டும் தான் வரும், 4ஆம் கூட்டம். கொஞ்சம் பாருங்க, 4ஆம் கூட்டம் யார் இருக்கிறார், ஆறு சிரிக்கர், யார் இருக்கார், சிலிக்கன் தான் பாருங்க, சிலிக்கன் தான் இருக்கார். விளங்குது, சிலிக்கன். அவற்றை இலத்தினை தான் கேட்டிருக்காங்க, அவற்றை இலத்தினை தான் கேட்டிருக்காங்க. ஆறு சிலிக்கன் என்ன பேர், ஜே, ஜே 14 2,8,4. ஓகேயா, 2,8,4 இவ்வளவு தானே. அடுத்த இம்மூலங்களின் உயர் அயனாக்க சக்தியை கொண்ட மூலகம். அயனாக்கல் சக்தி, அயனா சக்தினா என்ன பிள்ளைகள், ஒரு அணுக்கள் வாயில காணப்படுற அணுக்கள்ல இருந்து ஒரு ஒரு இலத்திரன் அகற்றுக்கு வழங்க வேண்டிய இழிவலான சக்தி அயனாக்கு சக்தி. ஓகே, அப்போ அயனா சக்தி மின்னத்தம் 2 கேள்வி தனியாக செய்ய கிடக்கு, அதுல கண்டிப்பா கதைப்போம். மற்றபடி தியரி விஷன்ல வடிவ அயனா சக்தி கதைச்சிருக்கு பிள்ளைகள். ஓகே, பார்த்துலாம் விளங்கி வச்சு கொடுங்க. நான் பிள்ளைகள் தியரி விஷன் தந்தோடையா நான் திருப்பி கதைக்க நினைக்காங்க, எங்கேயும் திருப்பி எல்லா விஷயமும் கதைப்பேன். அதை நீ பார்த்துட்டு வந்தாத்தான் இங்க நான் வழங்கப்படுறதே உனக்கு இன்னும் திரும்ப ஒருக்கா விளக்கம் வரும். அதை பார்க்காம வந்துடுவேன் யாரும். ஓகே, ரைட். ஓகே, அப்ப கவனிக்க முடியாது. அயனாக சக்தி உயர்வா காணப்படுற கூட்டம் என்று கேட்டா அது எங்கட 8ஆம் கூட்டம் தான். ஓகே, 8ஆம் கூட்டம் தான் பிள்ளை என்னது, அயனாக சக்தி உயர்வா காணப்படும். அப்ப இங்க 8ஆம் கூட்டம் வேற பிள்ளைகள் இருக்காங்க, இந்த தொகுதிகளை 8ஆம் கூட்டம் வேற இருக்கிறார், இந்த ஆர் சரத்தோ யார் விளங்குது, அவ்வளவுதான் விஷயம். எது வாராவளி ஆர், ஓகேயா, ஆர் அவ்வளவுதான். அப்படியே கவனிச்சுக்கணும் பிள்ளைகள், நீங்க பாருங்க, ஆர்இஎம் டிடி பாத்தீங்களா, இதுல தந்த குறியீடு தான் நான் பாவிச்சிருக்கிறேன், நான் ஒரிஜினல் குறியீடு பாவிக்கல. அவங்க இந்த கேள்வியில எங்கேயும் கேட்கல. ஓகே, ஓகேயா விளங்குது. வேணா இதுல வேணா இன்னொரு கேள்வி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா மேலுள்ள மூலங்கள் அனைத்து மேலுள்ள அனைத்து மூலங்களும் நியம குறியீடுகளை தருக. ஓகேயா, எழுதிக்கொள்ளுங்க, மேலுள்ள அனைத்து மூலங்களினதும் நியம குறியீடுகளை தருக. எழுதிவிடுங்க, எழுதிவிடுங்க, புத்தகம் வந்தா புத்தகம் எழுதிவிடுங்க. மேலுள்ள அனைத்து மூலங்களினதும்
நியம குறியீடுகளை தருக. மேல பள்ளி இருப்பீங்க அதே மாதிரி இப்பதான் இதை எழுதி விடுங்க ஓடியோ. சரியோ இப்ப எழுதுங்கோ. ஓகேயா? இப்படி தமிழே கேட்பாங்க. விளங்குது? பாருங்க எல்லாம் நான் அந்த குறியீடு தான் பாவிச்சிருக்கிறேன். பாருங்க என்ன கேட்டிருக்கான்? இடத்தினை இப்ப கேட்டிருக்கான், ரசாயன சூத்திரம் கேட்டிருக்கான், சரத்துவாய் கேட்டிருக்கான், அயனாக் சக்தியை பற்றி கேட்கிறான், மின்னத்தினை பற்றி கேட்கிறான். விளங்குது அப்படியே மொத்த விஷயம் கிளியரா இருக்கணும். சொன்னான் 3ஆம் பாடத்துல 68ஆம் பக்கத்துல இருந்து 77ஆம் பக்கம் மட்டும் சோடியம், மெக்னீசியம், கந்தகம், கார்பன், அடுத்த நைதரசன், கந்தகம், அடுத்த உலக போலி சிலிக்கன், போரன், இவ்வளவு வேற்ற ரசாயன இயல்பு, பகுதிய இயல்பு, பயன்படுற சந்தர்ப்பங்கள், சகல விஷயங்களும் தெரிய அப்படி இருக்கு பிள்ளைகள். அதோட நீங்க படிச்சு பாடமாக்கணும் ஒரு விஷயங்களையும். சொல்லி படி தெரியணும், எல்லாத்த படி பாடமாக்கணும். படாக்கு வச்சா அதெல்லாம் இங்க கடையிலுக்கு வரும். இந்த குழுதாரம் இல்லோ இதுல வந்து சடத்தோட வந்துட்டான் டக்குனு பிடிச்சிட்டு வட்டா கூட மாட்டு அப்படி பக்கத்துல வேற எதெல்லாம். அப்ப எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சா கண்டுபிடிச்சிட்டு என்னடா இவ்வளவு களி செய்யலாம். அப்ப யோசிச்சுப்பார், இந்த ஆறுன்றது வந்து ஆகணும்னு கண்டுபிடிக்காத பிள்ளையால இவ்வளவு களி சரியா செய்ய முடியுமா? சொல்லு பார்ப்போம். இந்த ஆரண்ட மூலம் சரியா கண்டுபிடிக்காத பிள்ளையால உலகளையும் சரியா செய்ய முடியுமா? சரியா செய்ய முடியுமா கேக்குறேன். இப்ப நியாண்டு கண்டுபிடிச்சிருந்தானா அதுக்கிட்ட மாதிரி விடையில இருப்பார். வழங்குதா? நியாண்டு கண்டுபிடிச்சதா அதுக்கிட்ட விட வந்திருக்கு. கீழே கண்டுபிடிச்சா அதை வச்சுதான் எல்லாம் விட வந்திருக்கும். விளங்குதா? சரியா அதை கண்டுபிடிச்சா உள்ளையால மட்டும்தான் சரியான விடையில எழுதக்கூடியா இருக்கும். பிறகு வார எல்லாமே சின்ன சின்ன களி எல்லாம் பிள்ளைகள். விளங்குதோ? அணுவனத்தா, திணிவனத்தா, புரோத்தனத்தா, நியூத்தனத்தா, இடத்தினை பார்த்தா, மின்னத்தனை கூடையது, அயனாக் சக்தி கூடையது, இது எந்த மூலம் என்னத்துக்கு பயன்படும்? இப்படி தாங்க வைப்பாங்க. விளங்குதா? வழியில வந்து எரிச்சா பொன் மஞ்சள் நிறத்தோட எரிய மூலம் இது பொன் மஞ்சள் வழியில வந்து நீங்க வழி என்ன பிள்ளைகள் சும்மா நெருப்புல ஒன்று எரிச்சிங்கன்னா இந்த உலகத்தை வந்து சோடியத்தை எரிச்சிங்கன்னா பொன் மஞ்சள் சுவாலையில எரியும் பிள்ளைகள். மேக்னீசியத்தை எரிச்சிங்கன்னா வெள்ளை கலர்ல எரியும். காவன் எரிச்சிங்கன்னா கருப்பா எரியும். கந்தத்தை எரிச்சிங்கன்னா சல்வர் கந்தத்தை எரிச்சிங்கன்னா நீளமா எரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? அவ அதை வச்சுதான் ஆட்கள் கண்டுபிடிக்க தேவைப்படும். ஓகே பிள்ளைகள்? திரும்பவும் சொல்றேன், 3ஆம் இடம் கடும் முக்கியம். தெளிவாக படிச்சு கொள்ளுங்க. ஓகேயோ? பிறகு பின்ன கூட்டிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். ஓயல் படிக்கிறாக்கள் ஓயல் எழுதினாக்கள் கேட்டு பாருங்க, கெமிஸ்ட்ரி செக்ஷன் எங்களுக்கு கிளியர் இல்ல. காரணம் என்னன்னு பார்த்தா 3ஆம் பாடம் கிளியர் இல்ல. 3ஆம் பாடம் கிளியர் இல்லாட்டிக்கு அங்க எந்த செகண்டும் கிளியர் ஆகவே முடியாது. நீங்க அடுத்த பாடம் படிக்க நீங்க அதை உணர்ந்து கொள்வீங்க பிள்ளை. விளங்குதா? ஏன் நீங்க அடுத்த பாடம் இது கிளியர் அணுவன் ஒரு இலத்தினை பொழுதுண்டா அணுவன் தெரியணும். வலுவலோ காணணும்டா இலத்தினை தெரியணும். விளங்குதா? பாருங்க, அணுவன் தெரிஞ்சாதான் இலத்தினை எழுதலாம். இலத்தினை எழுத தெரிஞ்சாதான் வலுவளவு எழுதலாம். வலுவளவு எழுத தெரிஞ்சாதான் ரசாயன சுத்தம் எழுதலாம். விளங்குதா? விளங்குதா? ரசாயன சுத்தம் எழுதலாம். பாத்தியா? 4 விஷயம் வருது. இந்த 4ல இடையில ஒன்று தெரியாட்டி என்ன நடக்கும்? இடையில ஒன்று தெரியாட்டி என்ன நடக்கும்? இந்த 4ஆவது விஷயம் ரசாயன சுத்தம் எழுதுறதுக்கு விளங்குதா? முன்னுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியாட்டி நடக்கும். எழுத முடியுமோ? எழுத முடியாது. இதுதான் கெமிஸ்ட்ரி. அது ஒரு கனெக்ஷன், ஒரு சங்கிலி மாதிரி தொடரா இருக்கும். விளங்குதோ? அப்ப இடையில விட்டீங்கன்னா ஆழ்ந்து போடும். ஓகே? அப்ப எல்லாத்தையும் கோத்து படிச்சு விட்டீங்கன்னா விஷயம் பிடிச்சி சிம்பிளா களி அழகா எழுதலாம். தெளிவா விளையாடிட்டு வரலாம். விளங்கி வச்சிருந்தால் விளங்கினா அதை கூட ஈஸியான அழகும் இல்லை, பாடமும் இல்லை. கெமிஸ்ட்ரி விளங்காட்டி இதை கூட கஷ்டமான அழகும் இல்லை. ஓகே? விளங்குறது கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன விளையா கிளையில 3 நாள் தான் உங்களுக்கு வகுப்பு நடக்குது. விளங்குதோ? மிச்ச சில விஷயங்களை ரெக்கார்ட்ல போட்டு விடுறோம். அந்த முடிஞ்ச வகுப்பையும் வந்து இப்ப நீங்க லைவா கிளாஸ் படிச்சா கூட அதை படிச்சோடு போயிடும். திரும்ப பாக்கல முடிஞ்ச வகுப்பையும் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு திரும்ப ரெக்கார்டையும் போட்டு விடுறோம். அவ திருப்பி பார்த்து ரிவிஷனும் பார்த்துக்கொள்ளலாம். இப்படி படிச்சு வந்தா உங்களுக்கு என்ன 3 நாள் தான் படிக்க போறீங்க. அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் ரிவிஷன் பார்த்தா காணும். இவ்வளவு படிச்சாலே காண முடியாது. சிம்பிளா சயின்ஸ் வந்து ஒன்று இருக்கும். சேர்த்து வைக்க வேண்டாம். சேர்த்து வச்சு கடைசியில் படிக்காண்டு பார்க்க வேண்டாம். ஓகே அப்படியே ரைட். ஓகே அப்படியே அதோட முடிப்போம். நாங்கள் அடுத்த கிளாஸ் இப்ப புதன்கிழமை சந்திப்போம். ஓகே அப்படியே நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.